பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ வேதவியாசர் திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுரன், சஞ்சயன் உள்ள இடத்திற்கு விஜயம் செய்தார். வேதவியாசருக்கு என்ன அப்படின்னா, ராஜ சுகபோகங்களை விடுத்து தன்னுடைய அந்திம காலத்தை கழிப்பதற்காக வந்து தன்னுடைய தேகத்தை வருத்தி கொண்டு இருக்கின்றனர். இந்த நேரத்தில் அவங்களுடைய மனசுல ஏதாவது உள்ள கிடக்கை இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும். இங்க இருக்கிறதே சுகமாக இருக்கிறதா, இல்ல மறுபடியும் ராஜ்யத்துக்கு போயணும் அப்படின்னு தோன்றதா அப்படின்னு திருதராஷ்டிரன் கிட்ட வேதவியாசர் கேட்கிறார். சிலர்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும். என்னதான் எல்லா விஷயங்களையும் வெறுத்து தன்னுடைய கடைசி காலத்தை கழித்து கொண்டிருக்கிற அந்த நிலையிலும் அவர்களை மீறி அவர்களுடைய ஆழ் மனதில் ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்துதான் இருக்கிறது. எப்படியாவது என்னுடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்கின்ற உள்ள கிடைக்கை இருக்கிறது என்று திருதராஷ்டிரனும் காந்தாரியும் கூறினார். குந்தி அவ்வளவு விரக்தி ஸ்வரூபளாக இருந்தாலும் அவளுடைய மனம் முழுக்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம். ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை நான் வளர்க்க முடியாது, நான் தான் அவனது தாய் என்று சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு அவல நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. அது மிகப்பெரிய மகா பாபம் இல்லவா? அப்போ கர்ணனை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்கின்ற உள்ள கிடக்கை குந்தியினுடைய ஆழ்மனதில் இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்த வேதவியாசர் யார் யாருக்கு அந்த உள்ள கிடக்கை இருக்கிறதோ ஒரே ஒரு ராத்திரி அவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்து இரவு முழுவதும் அவர்களை தங்க வைத்து பின்பு காலை எழுந்தவுடன் அவர்களை மறைய வைத்தார். இந்த மகாபாரத கதையானது ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் சொல்வதாக இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஜனமேஜயனுக்கு மிகுந்த சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறந்தவர்கள் எப்படி மீண்டு வருவார்கள், இதை என்னால் நம்ப முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்கும் பொழுது வேதவியாசர் கூறுவதாக வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு கூறுகிறார், அப்பா, இந்த தேகம் அப்படின்னு சொல்லுகிறது நம்ம இந்த வாழ்நாளில் சாதனைக்காகவும் சரி, நாம் செய்த தவறுகள் என்கின்ற கர்மங்களை அனுபவிப்பதற்காகவே இந்த தேகம். அப்போ இந்த தேகத்தை வைத்துக்கொண்டு நல்லதையும் செய்யலாம், கெட்டதையும் செய்யலாம். அதனால்தான் நமக்கு ஆறாவது அறிவு என்கின்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றனர். முதலில் நாம் செய்திருந்த அந்த கர்மங்கள் எல்லாம் நாசமாகணும், இல்லை அதை அனுபவித்து கழிக்க வேண்டும். அப்போ என்ன கர்மத்தை செஞ்சோமோ அதனால் வரக்கூடிய வினைதனை நாம் சாப்பிட்டே ஆக வேண்டும், அனுபவித்தே ஆக வேண்டும். அதிலிருந்து யார் ஒருவரும் தப்பிக்க முடியாது. இப்போ அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த தேகம் என்பது நிச்சயமாக வேண்டும். இப்போ ஜீவனுக்கும் தேகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அது நம் கையில் இல்லை. நாம எந்த ஜீவனுக்குள் இந்த ஆத்மா செல்ல வேண்டும் என்கின்ற நிர்ணயம் நம் கையில் இல்லை. முதல்ல நாம ஸ்வதந்திரனே அல்ல, அது அவன் தீர்மானிப்பது. நாம் செய்திருக்கின்ற அந்த கர்ம வினையினுடைய தகுந்த மாதிரி நமக்கு எங்கு பிறப்பு, எந்த தேகத்தில் இந்த ஆத்மா செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன் இறைவன். அவனுக்கு பெயர் சேத்ரஜன் அப்படின்னு பெயர். அவர்தான் எந்த ஜீவனுக்குள் எந்த ஆத்மா இருந்து கொண்டு அவர்களுடைய கர்மங்களை
அனுபவிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்பவர். இதில் இவருக்கு என்ன அப்படின்னா, அனைத்தும் அறிந்தவர். அதாவது நம்மளுடைய தேகம் எவ்வளவு கர்மங்களை அனுபவிக்க வேண்டும், நல்லது கெட்டது எதை செய்திருக்கிறது, இந்த பஞ்ச பூதங்களால் ஆன இந்த தேகம் எப்படி எந்த காலத்தில் எதை அனுபவித்து அந்த ஜீவனிலிருந்து அந்த ஆத்மா வெளியே வர வேண்டும் என்பது வரையிலும் முழுவதுமாக அறிந்த பகவானுடைய ரூபமே சேத்ரஜன். அவன்தான் இந்த தேகத்தில் இந்த ஆத்மா பிறக்க வேண்டும் என்பதை நிச்சயம் செய்பவன். நாம் செய்கின்ற அந்த கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி தேகத்தை கொடுப்பவன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை யார் அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே ஞானி. நாமே தன்னிச்சையாக பிறப்பது அல்ல. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் நாமே செய்வது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய அதீனத்தில் இல்லை என்பது யார் ஒருவர் அறிகிறாரோ அவரே ஞானி. ஏன்னா இதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை, அவன் தீர்மானிக்கிறான், நான் அதை அனுபவிக்கிறேன். இந்த விளக்கத்தை அறிவனுடைய என்ன சொல்லுது கூர்மை, அதை அறிந்தவர் யாரோ அவரே ஞானி. கர்மம் கடைசி வரை இருக்கும் வரை இந்த தேகம் நிச்சயம் இருக்க வேண்டும். அது நல்ல கர்மமாக இருந்தாலும் சரி, கெட்ட அப்படின்னா நாம் நல்லது செஞ்சால் அதனுடைய புண்ணியம் இருக்கும். அந்த புண்ணியத்தையும் இந்த தேகம் மூலமாகத்தானே அனுபவிக்க வேண்டும். ஒரு நிலை வரும், இனிமேல் அனுபவிக்க வேண்டிய நல்லவையும் கெட்டவையும் இல்லை என்கின்ற போதுதான் இந்த தேகமானது அந்த விரஜா நதியிலே ஸ்நானமாகி இறைவனோடு கலக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவரையிலும் இந்த கர்மங்கள் இருக்கும் வரை மாறி மாறி தன்னுடைய மற்ற தேகங்களை இந்த ஆத்மாவானது எடுக்கிறது. இன்னும் சொல்ல போனா, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதர்களாக பிறக்கும் நமக்கு அந்த கலவையிலே மண் அதிகம், தேவதைகளுக்கு அக்னி அதிகம். அதே கங்கை இந்த ஸ்ராபத்தினால் இந்த பூ உலகிற்கு வரும் பொழுது அவளுடைய மேனியிலே நீர் அதிகம். இப்படி பஞ்சபூதங்களினுடைய கலவைகளில் மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் வித்தியாசப்படுகிறது. இந்த மாதிரி எந்த விஷயமும் அற்றவன் யாரோ அவனே இறைவன். நம்மை போல பஞ்சபூதங்களினால் அவனுடைய மேனி இல்லை. எப்படி இருக்கிறது? சத் சித் ஆனந்தமயமான சரீரத்தை உடையவன், நம்மை போன்று எந்த அவஸ்தையும் இல்லாதவன், சுதந்திரமானவன். அவனுக்கு கர்மங்கள் என்றோ புண்ணிய பாபங்கள் என்றோ எதுவும் ஒட்டாமல் இருப்பவன். அவனே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன். அப்போ பாருங்க, ஒரு ஜீவன் இறந்தவுடனே ஒரு யாத்தனா சரீரம் என்று முளைக்கிறது. அது என்னன்னா, அந்த ஆத்மாவானது இந்த தேகத்தில் இருந்து செய்த அந்த பலாபலனை அனுபவிப்பதற்காக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சரீரம், அதை யாத்தனா சரீரம். அப்ப என்னாச்சு, அந்த யாத்தனா சரீரமே நாம் செய்த அந்த புண்ணிய பாவ பலன்களை, சில விஷயங்கள் நாம் மேல் உலகத்தில் நரக லோகத்தில் அனுபவிக்க வேண்டியது என்று சில விஷயங்கள் இருக்கிறது. அது போக மீண்டும் ஜென்மம் எடுத்து அனுபவிக்க வேண்டியது என்று இரு வகையாக பிரிக்கப்பட்டு, அந்த துன்பங்களை அல்லது இன்பங்களை அனுபவித்த பின்பு மீண்டும் பிறவி எடுத்து பிறவியில் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை அனுபவிக்கவே மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து கொண்டு இருக்கிறார். அப்போ பாருங்க, பஞ்சபூதங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து நமக்கு தேகமாக ஆகிறதோ, இதே போலவே நம் தேகம் மறைந்த பின்பு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அது அதனோடே சேருகிறது. உதாரணத்திற்காக நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று என்று இருந்தாலும், அது கலவையாக தேகம் இருந்தாலும்
அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அது தானாக மண்ணோடு சேருகிறது, அக்னி அக்னியோடு சேருகிறது. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு நம்ம போடுறோம் இல்லையா, அது மூன்றும் கலந்த பின்பு அது ஒரு சிவப்பு நிறத்தை தருகிறது. அந்த சிவந்த அந்த நிறத்திலிருந்து ஒரு வெற்றிலையையோ பாக்கையோ சுண்ணாம்பையோ வெளியே தனியா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஆனா இந்த தேகத்தில் அந்த 5 விஷயம் இருந்தாலும் எதுவும் ஒன்றோடு ஒன்று ஒட்டுவதில்லை. இதுவும் மகாபாரதம் சொல்லு. இது காரணம் என்ன அப்படின்னா, தேவதைகளுடைய அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லு. நாம் நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது ஒரு நல்ல தேகம் கிடைக்கிறது. நல்ல தேகம் அப்படின்னா பாருங்க, அந்த சாதனைக்கு தகுந்த மாதிரி அந்த முகத்திலே தேஜஸ். இப்போ அக்னி தேவதைகளுக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த அக்னியினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, பார்க்கும்போதே பிரகாசமாக இருக்கும். முகம் தேஜஸா இருக்குதுங்கிறாள். அதுக்கு காரணம் அந்த பஞ்சபூதங்களுடைய கலவியில் அக்னியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த தேஜஸ் வெளிப்படுகிறது. நம் புண்ணியம் அதிகமாக இருந்தால் மேதாவியாக நன்றாக படித்தால் மட்டும் போராது, சரியான நேரத்தில் ஞாபகம் வந்து அந்த சபையில் உரைக்கும் அந்த வித்தை, அந்த மேதாவி எப்பொழுதுமே ஞானவானாக இருக்கக்கூடிய அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. இதுக்கு காரணமே பாருங்க, சாக்ஷாத் தேவதைகளுடைய அனுக்கிரகம். இதுதான் நிஜமான சுழற்சி. இந்த சுழற்சியில் ஏன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் இறப்பை பார்த்து அழுகிறான் என்று இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு ஆன்மீகத்தில் நுழைந்து தன்னுடைய சட்டையானது பழசா எடுத்து புதிய சட்டையை மாட்டிக்கொள்வதற்காக அவன் நகருகிறார். இதற்கு ஏன் நீங்கள் கூச்சலிடுகிறீர்கள்? இதைத்தான் கேட்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அபிமானத்தை நாம் விடுவதில்லை. அந்த அபிமானத்தை அந்த தேகத்தின் மேல் வைத்த முட்டாள்கள் நாம். அவ்வளவுதான். எதை அதீதமாக நினைக்கக்கூடாது என்று புராணங்கள் எச்சரிக்கிறது, அதுவே வாழ்க்கை என்று முடிவு செய்து இதுவே கதி என்று வாழ்ந்திருக்கிறார். அப்போ வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை அவன் அறியவில்லை கடைசி வரையிலும் என்றே அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் அவரவர் சாதனைக்காக அவரவர் வருகிறார்கள். யாருடைய சாதனையும் யாரும் குறைக்கவோ அதிகப்படுத்தவோ முடியாது என்பதே உண்மை. யாருக்காகவும் யாரும் இல்லை. ஆனால் சமுதாய அமைப்பில் இவர் எனது கணவர், இது எனது குழந்தை என்கின்ற அந்த பந்தம், சில நேரம் அந்த பந்தம் சந்தோஷம் கொடுப்பது போல இருந்தாலும் நம்மளுடைய சாதனைக்கு அதுவே தடையாக மாறிவிடுகிறது. இதுதான் இறைவனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய மாயை. அவனை அருகில் நெருங்க விடாது அதிகமான நேரத்தை அழியக்கூடிய உறவுகள் மேலேயே நீங்கள் வைப்பதனால் உங்களுடைய சாதனை தவறுகிறது. அப்படின்னா அவர்களோடு ஒன்றாகி இருக்க வேண்டாமா? ஆஹா, அப்படி எந்த புராணமும் சொல்லவில்லை. இருங்கள். ஒரு தாமரை இலை மேல் எப்படி நீர் இருக்கிறது நாம் பார்க்கிறோம் இல்லையா? குழந்தை அவனுக்கு என்ன வேணுமோ ஆத்மார்த்தமா செய்யுங்க. செஞ்ச பின்னாடி உங்க சாதனையை தொடருங்க. அவன் வேலைக்கு சென்ற பின்னும் அவனுடைய நினைவிலே இருந்து அவன் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அவனை முன்னேற்றணும்னா அவன் என்ன செய்வான்? அவனுக்கு 6வது அறிவு இருக்கல. என்ன தெரியுங்களா? இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் நானே செய்கிறேன் என்கின்ற எண்ணத்தினால் நம்மை பற்றி மட்டும் சிந்திக்காது நம் குடும்பத்தை முழுவதுமாக சிந்தித்து நானேன் உயர்த்துகிறேன் என்ற எண்ணமே, அது பெயர் அகங்காரம். நான் மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பத்தில் யாருக்கும் பொறுப்பே இல்லை. அப்படி அல்ல. எத்தனையோ பேர் இழந்த பின்னும் அந்த குடும்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அது என்னன்னா, நானே உயர்த்தி கொண்டிருக்கிறேன், அந்த பொறுப்பு என்னுடையது என்று தானாகவே நினைத்து கொண்டு இறைவன் ஒருவன் இருக்கிறான்,
அவனே இந்த இயக்கத்திற்கு முழுமையான காரணம் என்பதனை மறந்து அனைத்தையும் தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு இருப்பதாக, சுமைதனை தாங்கிக் கொண்டு இருப்பதான ஒரு பிரமை உங்கள் சாதனைக்கு தடைக்கல் என்பதை என்று புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதே உங்களது சாதனை ஆரம்பமாகிறது பக்தர்களே. மேலும் வேதவியாசர் தேகத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் நாம் அனுபவிக்க வேண்டிய புண்ணிய பாபங்களை பற்றியும் மிக அற்புதமான விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கிறார். மேலும் என்ன என்பதனை நாளையும் பிறகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.